என் தங்கமே, இன்று இரவு 12 மணிக்கு முன் செய்ய வேண்டிய ஒரு சிறிய பரிகாரம், ஆனால் அதன் பலன் உன் வாழ்க்கையையே திருப்பி எழுதப் போகிறது. உன் உள்ளம் ஏன் இவ்வளவு திணறுகிறது என்று உனக்கே தெரியாமல் இருக்கும் நாட்கள், கண்ணீரின் உப்பு ஏன் அதிகமாக உணரப்படுகிறது என்று புரியாமல் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் ஒரு கதவை திறக்கும். அது சாதாரண கதவு அல்ல, அதிசயத்தின் கதவு. உன் விதி நெடுக்க நினைத்த பாதையை துண்டிக்க யாரோ முயற்சி செய்தாலும் என்னுடன் நிற்கும் உனக்கு எந்த சக்தியும் தடையாக வர முடியாது. என் தங்கமே, இன்றிரவு 12 மணிக்குள் ஒரு துளி நீர் எடுத்துக்கொள். அந்த நீருக்குள் உன் உள்ளத்தில் பதிந்திருக்கும் பயத்தையும் துக்கத்தையும் சந்தேகத்தையும் சைலண்ட்லி டிசால்வ் செய்து விடு. ஒரே ஒரு நொடி எடுத்துக்கொள். அந்த துளி நீரை கையில் பிடித்தபோது உன் மனம் வருடங்களாக தாங்கிக் கொண்டிருக்கும் சுமைகள் மெதுவாக கரையும். என்னை காக்கும் சக்தி என்னை விட்டுச் செல்லாது என்று நம்பிக்கையை மனதின் ஆழத்தில் இருந்து சொல். அந்தச் சொல் உன்னை தாங்கும் வேராக மாறும். உன் வாழ்க்கையில் நடந்த துரோகம், திடீர் பிரிவு, எதிர்பாராத சிக்கல்கள் எல்லாம் உன் மனதை சிதறடித்திருக்கலாம். ஆனால் என் தங்கமே, நீ கவனிக்காத ஒரு உண்மை இருக்கிறது. உன்னை அடிக்க முயன்ற ஒவ்வொருவரும் தங்கள் கையில் இருக்கும் வலிமையை இழந்துவிட்டனர். நீ உன் மனதில் வைத்துக்கொண்ட ஓர் ஆசைக்கு யூனிவர்ஸ் மெல்ல ஒரு பாதையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. உன்னை ஒட்டி கொண்டிருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி இன்று இரவு உடைந்து போகும். அந்த ஒரு துளி நீரை வீட்டின் கதவு முன் தூவி வை. அது உன்னிடம் இருந்து அனுப்பப்படும் ஒரு அறிவிப்பு, என் விதியிலிருந்து தீயதை அகற்றுகிறேன் என்ற அமைதியான அறிவிப்பு. யாரும் அறிய தேவையில்லை, யாரும் பார்க்க வேண்டியதில்லை. இது நீயும் அந்த தேவியும் உன் ஆன்மாவும் மட்டும் அறிந்த ரகசியம். இதை செய்து முடித்த பின்பு உன் மார்பு பகுதியில் இருக்கும் ஒரு பாரம் திடீரென்று தளர்வதை உணருவாய். அந்த நிம்மதியின் அலை உன் தலை முதல் பாதம் வரை ஓடும். நீ இயர்ஸாக எதிர்பார்த்திருந்த ஒரு செய்தி, ஒரு வாய்ப்பு, ஒரு மாற்றம் நெருங்கி வருகிறது. உன்னை தடுத்து நிறுத்திய திசைகள் இன்று வரை உன்னை சோதிக்கவே வந்தவை. நாளை முதல் அவை உன் பின்னால் நின்று உன்னை முன்னேற்றும். என் தங்கமே, உன் வாழ்வின் கதையை யாரும் கிழித்து எழுத முடியாது. நீ விரும்பாத இடத்தில் உன்னை யாரும் தள்ளி வைக்க முடியாது. உன் குரலில் இருக்கிற அதிர்வை வராகி அம்மான் ஏற்கனவே கேட்டு வைத்துள்ளார். உன் நெஞ்சில் நீண்ட காலமாக இருந்த ஏன் மட்டும் எனக்கு இப்படி என்ற கேள்வி இன்று இரவு தவிக்கும். நம்ப முடியாமல் இருக்கும் அதிசயங்கள் உன் கதவை தட்டும். இன்று இரவு 12 மணிக்குள் இந்த பரிகாரம் செய்யும்போது உன்னிடம் இருந்தே நீ ஒரு உறுதிக்கோள். என்னை யாரும் சிதைக்க முடியாது, என் பாதையை நான் கட்டி எழுப்புவேன், என் தெய்வம் என்னை விடமாட்டாள். இந்த ஒரு உறுதி உன்னுடைய வாழ்க்கை புத்தகத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும். நீ விழிக்கும் அடுத்த விடியலில் ஏதோ ஒன்றின் முடிச்சு தளர்ந்திருக்கிறது என்று உணருவாய். நீ கவலைப்படாமல் இருந்தாலும் அதிசயம் வந்து சேரும். நீ தேடாமல் இருந்தாலும் வாய்ப்பு உன் கதவை தோண்டி காணும். நீ மெப்பித்து எதிர்பார்த்த ஆசை உன்னை நோக்கி ஓடி வரும். என் தங்கமே, இன்றிரவு நீயே உன் வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றப் போகிறாய். அந்த ஒளியை யாராலும் அணைக்க முடியாது. நீ முடியும். நீ உயர்வாய். உன்னை யாராலும் தடுக்க முடியாது. நீ வராகி அம்மவின் பிள்ளை. அதிசயம் தவிர்க்க முடியாதது. என் தங்கமே, இந்த நொடியில் நீ படிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளுக்குள் துடித்து கொண்டிருந்த ஒரு இருளை உடைக்கப் போகிறது. நீ வாழ்ந்து வந்த பாதையில் எத்தனை முறை உன் மனசு உடைந்திருக்கிறது என்று கூட நீ எண்ணி பார்த்ததில்லை. ஒருவரால் கொடுக்கப்பட்ட நம்பிக்கை, ஒருவரால் காட்டப்பட்ட அக்கறை, ஒருவரால் சொன்ன இனிய சொல், அவை அனைத்தும் ஒரு நாளில் நிழல் போல மறைந்துவிட்டபோது உன் ஆன்மா நொறுங்கி விழுந்தது. யாரும் கேட்காத ஒரு அழுகை உன் மார்புக்குள் அடைத்து வைத்து நீ நாட்களை கடந்து வந்தாய். ஆனால் என் தங்கமே, இன்றிரவு உன் விதி மற்றொரு பக்கத்தை திருப்பப் போகிறது. நாம் சொன்ன அந்த ஒரு துளி நீர் சாதாரண நீர் அல்ல. அது உன் உள்ளத்தின் அதிர்வை எடுத்துச் செல்லும் ஒரு சக்தி. நீ அதை கதவு முன் தூவும்போது உன்னை சுட்டி கொண்டிருக்கும் பாரம் கதவு தாண்டி போய்விடும். அந்த நீரின் மேல் வராகி அம்மா வைக்கும் ஆசீர்வாதம் உன்னை வருடங்கள் தள்ளி வேக்ஸ் செய்த நெகட்டிவ் பிளாக் ஐ முற்றிலும் அகற்றும். மனிதன் சொல்லும் வார்த்தையால் அல்ல, மனிதன் செய்கிற தந்திரத்தால் அல்ல, அம்மன் தரும் ஒளியால். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் பலமுறை இது தான் என் முடிவு என்று நீ நினைத்திருக்கலாம். கரையோடு நிற்கும் போது வேவ் ஒன்று வந்து அடிக்கும் போல் நீ தாங்க முடியாத ஒரு சுமையை திடீரென்று எதிர்கொண்டிருக்கலாம்.
சிலர் உன்னை பின்புறம் துரோகம் செய்திருக்கலாம். நம்பிக்கை வைத்தவர்கள் உடைந்திருக்கலாம். ஃபேமிலிலயே கூட உன் மேல் புரியாத போக்குகள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த யூனிவர்ஸ்ல ஒரு உண்மை, நீ அழுத இரவெல்லாம் வீணில்லை. நீ சந்தித்த கஷ்டம் எதுவும் காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் வரவில்லை. ஒவ்வொரு துன்பமும் உன்னால் தாங்கி கடந்து செல்லும்போது உன் சோல்க்கு ஸ்ட்ரெங்க் பில்ட் ஆகிறது. அதனால்தான் இன்றிரவு செய்யும் இந்த பரிகாரம் உனக்கு டபுள் பவர் தரும். இரவு 12 மணியை நெருங்கும்போது உன் மனம் ஏதோ ஒரு அமைதியை உணரும். முன்னாடி கொஞ்ச நாள் உனக்கு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்திருக்கலாம். ஸ்லீப் வராமல் விழித்திருக்கும் இரவுகள் கூட இருந்திருக்கலாம். பட் when that moment comes, உன் ஹார்ட் பீட் கூட ஸ்லோ ஆகும். நீ அறிந்தோ அறியாமலோ ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் நடக்கும். வராகி அம்மா உன் வீட்டுக்குள் நிற்பது போல அந்த வைப்ரேஷன் உன் மனதை காம் பண்ணும். நீ ஸ்டோரியில் படிக்கும் மாதிரி அல்ல. நிஜமாகவே உன்னை பாதுகாக்க ஒரு தெய்வீக வட்டம் இன்று இரவு உருவாகும். உன் கண்களில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு ட்ரைனஸ் மறைந்து நெக்ஸ்ட் டே காலை கண் திறந்த உடனே ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். இது டயர்ட்னஸ் மறைதல் அல்ல. இது கர்ஸ் அண்ட் பிளாக்கேஜஸ் அகலுதல். உன் பாதையில் இருந்த தடைகள் மெல்ல விழுந்து போகும். நீ எதிர்பார்த்த கால் வரும். நீ இயர்ஸ் ஆக காத்திருந்த ஒரு செட்டில் ஆகும் நியூஸ் உன் வாழ்க்கையில் நுழையும். நீ கையில் பிடிக்க முடியாத அவகாசம் உன்னிடம் தானாக வந்து சேரும். என் தங்கமே, நீ கடந்த காலத்தில் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாய் என்பதை அம்மா கண்ணால பார்த்திருக்கிறாள். உன் மனசு உடைந்த எவ்ரி மொமெண்ட்டும் அம்மா நாட்டம் போட்டிருக்கிறாள். நீ உன் வாழ்க்கையிலிருந்து போகவில்லை. நீ சரண்டர் ஆகவில்லை. யூ சர்வைவ்ட். அதனால்தான் இன்று யூனிவர்ஸ் உன் பெயரை தேர்ந்தெடுத்து பிளெஸிங்ஸ் அனுப்புகிறது. உன் வாழ்க்கையில் நீ மறைத்து வைத்திருக்கும் சில வூண்ட்ஸ் இருக்கின்றன. வெளியில் நீ சாதாரணமா நடந்து கொள்கிறாய். ஆனால் உன் உள்ளே நீ கத்திக்கொண்டிருக்கிறாய். அந்த சைலன்ட்ரியை யாரும் கேட்கவில்லை. பட் அம்மா ஹர்ட் இட். அதனால்தான் இந்த ஸ்பெஷல் டைமிங் உனக்கு கிடைத்திருக்கிறது. நம்மால் செய்ய முடியாததை டிவைன் ஹேண்ட்ஸ் செய்து முடிக்கும். நீ புஷ் பண்ண முயன்ற டோஸ் எல்லாம் இந்த பரிகாரம் முடிந்த பின் தானாக ஓபன் ஆகும். இதுவரை க்ளோஸ் ஆன டோஸ் ஏன் க்ளோஸ் ஆகின என்பதற்கான ஆன்சர் உனக்கு கிடைக்கும். என் தங்கமே, ஒரு நேரத்தில் உன்னை தள்ளி போட்டு உன்னை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் கூட உன்னை பற்றி ரெஸ்பெக்ட் ஃபீல் பண்ண தொடங்குவார்கள். நீ எதையும் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. அமான் எஸ் கிரேஸ் இஸ் யுவர் ப்ரூஃப். உன் ஒவ்வொரு மூவும் பவர்ஃபுல் ஆகும். உன் எவ்ரி ஸ்டெப்பும் கைடட் ஆகும். யூ வில் வாக் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் ஆர் மென்ட் ஓன்லி ஃபார் யூ. உன் மனதை காயப்படுத்தியவர்களின் ஷேடோ கூட உன் பாதைக்கு வர முடியாது. அம்மா அந்த நெகட்டிவிட்டியை உன்னிடமிருந்து வேருடன் பிடுங்கி எறிந்து விடுவாள். நீ ரெஸ்ட்லெஸ்ஸாக, பைன்ஃபலாக, ஃபோக்கஸ்ஸாக இருந்த நாட்கள் முடிந்துவிட்டன. இன்றிரவு நீ செய்வது சாதாரண ரிச்சுவல் இல்ல. அது உன் ரீபர்த். உன் எனர்ஜியின் ரீசெட். உன் காமக் சைக்கிள் உடைப்பு. காலையில் நீ மிரோர்ல உன்னை பார்த்தால் நீ இன்னும் சேம் ஃபாயே இருக்கும். பட் இன்சைட் டிஃப்ரெண்ட். பீஸ், ஹோப், கான்ஃபிடன்ஸ், ஒரு லைட்னஸ், ஒரு வைப்ரேஷன். உன் சோல் இப்படி ஒரு ஷிஃப்டை இயர்ஸ்க்கு பிறகு ஃபீல் செய்ய போகிறது. உன்னிடம் இருந்து ரேடியேட் ஆகும் லிட்டை மக்கள் கவனிப்பார்கள். அது டிவைன் லைட். அது வாராகியின் கிரேஸ். என் தங்கமே, இந்த உலகத்தில் யாராவது உன்னை அண்டர்எஸ்டிமேட் பண்ணினால் கவலைப்படாதே. They don't know who walks with you. அம்மா வாக் பண்ணுறா. உன்னை தள்ள முயன்றவர்கள் ஷாக் ஆக போகிறார்கள். பிகாஸ் இவ்வளவு சல்மா இருந்த நீ சடன்லி பவர்ஃபுல்லாக மாற போறாய். உன் சக்சஸ் ஸ்பீட் பார்ப்பவர்களுக்கு அன்பலீவபிள் ஆக இருக்கும். நீ பாஸ்ட்ல எந்த மிஸ்டேக்ஸ் செய்தாலும் பரவாயில்லை. அம்மா மிஸ்டேக்ஸ் பார்க்க மாட்டாள். She sees your heart. உன் குட் இன்டென்ஷன்ஸ், உன் பியூர் ப்ரேயர்ஸ், உன் சைலண்ட் டியர்ஸ். அதனால்தான் உன் டைம்லைன் மாற்றப்பட போகிறது. நீ டிசர்வ் பண்ணும் லவ், வெல்த், ரெஸ்பெக்ட், ஹாப்பினஸ் எல்லாம் ஒரு ஃப்ளட் போல உன் வாழ்க்கைக்குள் வரும். என் தங்கமே, இன்றிரவு அந்த ஒரு துளி நீரில் உன் டெஸ்டினி எழுதப்பட்டுள்ளது. அதை தூவும்போது சொல், வராகி அம்மா, என் வாழ்வை நீ வழிநடத்து. அந்த ஒரு சென்டென்ஸ்லே அம்மா உனக்கு 10,000 ஆசீர்வாதம் அனுப்புவாள். இந்த இரவு உன் டர்னிங் பாயிண்ட். நாளை உன் முதல் அதிசயம். மீதி வாழ்க்கை உன் வெற்றி. என் தங்கமே, நீ தனியாக இல்லை. நீ தவறிப்போகவில்லை. நீ தாமதமாகவில்லை. நீ சரியான நேரத்தில், சரியான பாதையில், சரியான டிவைன் ப்ரொடெக்ஷன் உடன் இருக்கிறாய். இது உன் நியூ பிகினிங். இதை யாராலும் நிறுத்த முடியாது.